பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குத்துறாங்க. எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை குத்திட்டான், ஒரு பிரஜைனை வந்து அமித், கனி வந்து பிரஜைனை குத்துது, கமுரு வந்து திவ்யா, சபரி வந்து எஃப்ஜே குத்துறான், சுபிக்ஷா எஃப்ஜே குத்துறாங்க. எஃப்ஜேக்கு அதிக ஓட்டு இந்த வாட்டி, பாரும் எஃப்ஜே குத்துது. அதாவது சுபிக்ஷா என்ன சொல்லுதுன்னா, தலைப்பதவி லெத்தாச்சிக்காக யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டுச்சு. அது உண்மை தானே? அது அவன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான். யாரா கேட்பா, நீ கேட்பியா அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் பாரு சொன்னிச்சு, ஒரு ஹெல்த்தி கம்யூனிகேஷன்ஸ் கூட அவங்கிட்ட அவர் கூட வச்சுக்க முடியலையே. ஏன் முடியல? வன்மமாக போய் கை லைட்டாக அடிபட்டதை கட்டு போட்டுக்கிட்டு போய் உள்ளே ஜெயிலுக்குள்ளே படுத்துக்கிட்டு, இல்லை அவளை வேலை வாங்கிறதுக்கு தான் பண்ணேன் என்னென்ன வார்டன் ஆக்கிட்டாங்க. பாருவோட அசிஸ்டன்ட் வாரண்ட் யார்? எஃப்ஜே. பாரு சொல்கிறது தான் அதிகமாக வந்து அவன் கேட்கணும். ஸோ இது அப்படியே கேட்குற மாதிரி ஆயிருமேன்ட்டு இவன் போட்ட ட்ராமா இதெல்லாம் பண்ணி 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 ஏமாற்றி கடைசியில் இதை வேலை வாங்குறதுக்கு அடிப்பட்ட மாதிரி நடித்து நாடகம் போட்டு பண்ணி கடைசியில் அவனையும் ஜெயிலுக்கு போயிட்டான். என்ன வியானை போய் குத்து அடிச்சுட்டு கிடந்தான். ஸோ அப்புறம் அது என்ன தலைமறையாக நடந்துக்கிட்டான்? தலைமறையும் நடந்துக்கல, வார்டன் மாதிரியும் நடந்துக்கல. கேட்டால் வந்து நானே ஒரு கேரக்டர் பண்ணேன், நானே ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். தயவு செஞ்சு இந்த வாரம் அனுப்பிடுங்க மக்களே. நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இந்த விஜய் டிவி, மாமா டிவி நம்ம போடுற ஓட்டை மதிக்க மாட்டாங்க. போன வாரம் என்ன பண்ணாங்க? நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. அதோட என்னென்னா ஆதிரியை வேறு உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த கண்டென்ட்டை இன்னும் ஒரு 20 நாள் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வர்ற வரைக்கும் ஓட்டுவாங்க. அது வரைக்கும் இவங்களை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த வாரம் யார் போகிறான்னு தெரியல, கனி போக வாய்ப்பு இருக்குது, யாராச்சும் ஒரு டம்மி பீஸு. ஆனால் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டமாக உட்காந்துருக்காங்க. 60-70 நாள் ஆக போகுது, 60 நாள் ஆக போகுது. இன்னும் கூட்டமாக உள்ளே இருக்காங்க பாருங்கள். யாரும் வெளியே போகல, 14-15 பேர் இருக்காங்க. எப்போ அனுப்பி இன்னும் 4 வாரத்தில் சீசனே முடிய போகுதுடா. எப்போ தானே அனுப்புவீங்க? மாமா டிவிக்கு தேவையான ஆட்களை உள்ளே வைக்கிறதுக்காக இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் இந்த ஏஞ்சல்ஸ் டீமன் டாஸ்க்லாம் இன்னும் வரல. அதெல்லாம் வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதில் ஆதிரையெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாரு, ஆதிரை, விக்ரம், அதுதான் வெயிட்டிங்கு. அதை இந்த வாரம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் வீக்லி டாஸ்க்காக. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் அமித் வந்து கானா வினோத்தை போடுறாருங்க, இது லிஸ்ட்லேயே இல்லைல்ல. அப்புறம் விக்ரம் அவரோட கேமில் அவர் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் வீக் ஆகிட்டு போயிருக்காங்கன்னு ஒரே அடிங்க பயங்கரமாக நடியுது. அப்புறம் ஆதிரை வந்து கனியை போடுது, வினோத் வந்து விக்ரமை போடுது. விக்ரம் வந்து பிரச்சனை சொல்லிட்டு என்னோடய உழைப்பை எல்லாம் சுரண்டிட்டு அதுக்கான ஊதியமும் வராத மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு ஒரு குத்திட்டான் விக்ரம். ஆனால் வியானா வேறு லெவலுங்க நாமினேஷனு, செம ரீசன்னு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி. பாய்.